இந்த பொண்ணு கட்டையா இருக்கனால நிறைய பேர் இந்த பொண்ணை கிண்டல் பண்றாங்க. ஒரு நாள் இந்த பொண்ணோட தம்பி ஸ்விமிங் பூலுக்கு குளிக்க போகும்போது அக்கா சொல்றா நானும் வரவான்னு. அப்ப தம்பி சொல்றான் உனக்கான ஸ்விமிங் பூல் இங்கேயே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டப்பால தண்ணி நினைச்சு இதுல குளின்னு சொல்றான். இதனால அக்கா ரொம்ப சோகமாயிடுறா. அதுக்கப்புறமா அக்கா சொல்றா அம்மா நான் ஸ்விமிங் பூலுக்கு போய் குளிக்கிறேன் என்ன விடுங்கன்னு சொல்லும்போது அம்மா சொல்றாங்க உன்னால தனியா போக முடியாதுமா, அதனால நீ வீட்டுல இருக்கிறது நல்லதுன்னு சொல்லும்போது அக்கா சொல்றா என்ன எனக்கு பாத்துக்க தெரியும்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போக பார்க்கும்போது டோர் வந்து லாக் ஆயிருக்கு. இதனால இந்த பொண்ணு லாக்க திறக்கிறேன்னு சொல்லிட்டு எட்டி எட்டி நிக்கிறா. ஆனா அந்த பொண்ணால லாக்க திறக்க முடியல. இதனால பேக்க போட்டு வீட்டுக்குள்ள போறா. இதை பார்த்து பையனும் அம்மாவும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் போது அங்க ஒரு பையன் இந்த பொண்ணை பார்த்து சிரிச்சுக்க இருக்கான். இதனால அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பையன் கூட பேசுறதுக்காக போகும்போது அந்த பையன் சொல்றான் பாப்பா அவன் கூட ஹைட்டா ஒரு பொண்ணு இருப்பாளே அவகிட்ட அந்த சாக்லேட்டை கொடுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து அசிங்கப்படுத்திடுறான். இதனால அந்த பொண்ணு இதுக்கு மேல நம்ம அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரை மீட் பண்ணி அவளோட பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்றா. இதை கேட்ட டாக்டரும் சிரிச்சுட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுமா, உன்னோட பிரச்சனையை நான் இப்பயே சரி பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வராங்க. அப்ப பொண்ணு கேக்குறா என் பிரச்சனை எப்படி சரி பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது டாக்டர் சொல்றாங்க நான் எவ்வளவு ஹைட்டா இருக்கேன்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றா நீங்களும் என் ஹைட் தான் இருக்கீங்கன்னு சொல்லும்போது டாக்டர் அவங்களோட செருப்பை கழட்டிட்டு இப்ப பாரு நான் உன்னை விட ஷார்ட்டா இருக்கேன், அப்படி இருந்துமே நான் கான்பிடன்ஸா இருக்கேன், இதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட உருவத்தை நம்ம கேலி பண்ணாம நம்மளே நம்ம உருவத்தை ரசிச்சோம்னா எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு நம்ம ஷார்ட்டா இருக்கிறதுலாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறா.